லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வேற லீவ் எல்லாம் கிடையாது, தொடர்ந்து வேலைக்கு வந்து போய்கிட்டே இருக்கணும். ஆனால் நானா வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்படித்தான் சரி மறுநாள் லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்து வேலைக்கு வந்து போயிருந்தேன். அது மாதிரி சாயந்தரம் வந்து ரெஸ்ட் வந்து சொல்லிட்டு வந்துட்டு அது என்னைக்கு அப்படின்னா அழகராத்தில் இருக்காங்களா அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அந்த வீடியோ தான் கண்டிஷனாக வந்து வருது, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலைல பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருந்தேன், அழகர் ஆற்றுல நாளைக்கு இறங்குறாங்கப்பா, அதனால அம்மா நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி சொல்லிட்டு வந்திருந்தேன். பிள்ளைங்க வந்து எதிர்பார்த்தே இருந்தாங்க, ஏன்னா ஏமாந்துருவாங்கல்ல, அதுக்காக நான் சொல்லிட்டேன் இல்லைடா தம்பி நான் லீவ் போட்டு தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதனால பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப வந்து ஏங்கி போயிட்டாங்க, நம்ம இருக்கவும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து பாப்பா வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்துச்சு தம்பிக்கு, அவன் வந்து பார்த்துட்டு நான் பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன், சரி நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்களும் வந்து என்கிட்ட வந்து பேசி போகல, டிவிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு வந்து லீவு, சரி என்ஜாய் பண்ணலாம் வீட்டிலே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ரெஸ்ட்டை போட்டாச்சு. வேலை விட்டு வந்துமே உடனே வேலை பார்க்கலாம் போகல, ஒரு 2 மணி நேரம் பிள்ளைங்களோட உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பூ கட்டிட்டு அப்படியே வந்து உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுரா தம்பி, குதிக்கால் வலிக்குதுரா அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அப்பா அமுக்குனாங்க. உடனே பிள்ளைங்களை வந்து போட்டி போட்டு நான் அமுக்கிறேன் நீ அமுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுக்கிட்டு கிடந்தாங்க. அப்படியே தான் உட்காந்தாச்சு 2 மணி நேரம் அங்கனே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வேலை பார்க்கவே போயிருந்தேனே. எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க கழுவியெல்லாம், சரி அதை வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கூட வந்து சப்பாத்தி போட்டு சிக்கன் கிரேவி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கவும் அடுக்கடுக்காக வந்து கொஸ்டின் வந்து கேட்டே இருக்கீங்க, அதுக்கான பதில் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பையன் வந்து சின்ன பையன் முடியாத பையன் சொல்றீங்க, பையனை யாரு பார்த்துக்குவா? அவங்க அப்பா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு 3 ஷிஃப்ட் இருக்குன்னு அடிக்கடி வந்து சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா வந்து பார்த்துக்குவாங்க. இப்போ லீவில் வந்து பாப்பாவும் தம்பி கூட தான் வந்து இருந்தாங்க. அது இல்லாமல் பாப்பா தம்பிக்கு வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பெரும்பாலும் போய் பேசாமல் போய் இருந்துருவான். அவன் அவ்வளோதான் சேட்டெல்லாம் பண்ண மாட்டான். எனக்குவே தம்பியை ஃபஸ்ட்டு விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமேல வந்து தம்பிக்கிட்ட சொன்னாலும் தம்பி புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு இப்போ வந்து போக போக பழகிருச்சு. இப்போ அவனை வந்து நல்லா சமத்தான் வந்து இருக்கிறான். வீட்டில் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அவன் மட்டுக்கு டெய்லியும் ஸ்கூல் போயிட்டு வந்துடுவான். 2 days தானே பாப்பா கூட வந்து பார்த்துக்குவோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து நீ வேலைக்கு போகணும்னு நினச்சதே இல்லை, இப்போ ஏன் திடீர்னு வேலைக்கு போகிற அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. இவ்வளோ நாளாக வேலைக்கு போகலான்னு நினச்சில்லன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? நான் வேலை தேடிக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு இப்போ தான் வேலை கிடைக்கன்னு இருந்திருக்கு, வேலை கிடச்சிருக்கு, நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க, உனக்கு பிள்ளை மேலே அக்கறையே இல்லை, உனக்கு வேலை தான் முக்கியமா காசு தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கள் கஷ்டத்துக்காக நாங்கள் வேலைக்கு போகிறோங்க, பெற்றவங்களை விட வேறு யாருங்க பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க? பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவை என்ன தேவை இல்லை எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம். பிள்ளைங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து அக்கறை இருக்குது. பிள்ளைங்க வந்து பத்திரமா தான் இருக்காங்க, எங்களுக்கும் தெரியுங்க. பெற்றவங்களை விட மற்றவங்களுக்கு வந்து அக்கறை வந்து தேவை இல்லை. இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டப்ப. அப்போ வந்து நான் வந்து அமைதியாக வந்துட்டேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீலாம் வேலைக்கு போகும்போது நினச்சேன் முழுசாக ஒரு வாரம் கூட போக மாட்டேன்னு நினச்சேன், எப்படி நீ இவ்வளோ நாள் தொடர்ந்து வேலைக்கு போகிற அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்டவங்களுக்கு நான் எந்த பதிலுமே சொல்ல, அமைதியாக நான் படுக்க வந்துட்டேன். ஒரு பொண்ணே பொண்ணுக்கு எதிரின்றது உண்மைதாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு பொண்ணாக எதிர ஒரு பொண்ணை கூட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறது? நம்ம வந்து அவங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்காமல் அமைதியாக வந்துட்டு நமக்கு நல்லதுங்க. உண்மையாக இல்லையான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கு வந்து போகிறீங்க, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுவரை என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து கொடுத்துட்டேன். நம்ம லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, அது கூடயே வந்து வேலை வந்து வந்துருச்சு. கட்டில் கடையில் ஒரே குப்பையாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து கிச்சன் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சு சப்பாத்தி சாப்பிட்டு சமைச்சு முடிச்சாச்சு. கால் வந்து அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு உப்பு வந்து சட்டியில் போட்டு நல்லா வாட்டிட்டு சூடாக இருக்கும்போது ஒத்தரை கொடுக்கலாம் அப்படின்னு வீடியோவில் தான் வந்து பார்த்துருந்தேன். அதே மாதிரி வந்து செஞ்சு எனக்கு நல்லா வந்து கால் வலி வந்து இல்லாமல் இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அழகராத்தில் இறக்குறாங்கல்ல அன்னைக்கு காலைல அப்படியே கண்டினியூஸ் ஆகுது இந்த வீடியோ. நைட்டு வேலையை முடிச்சுட்டு படுக்க 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விட்டாங்க, அழகராத்தில் இறங்குறது பாருன்னு. அந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன், ஆனால் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணல. பார்த்தேன் அப்படின்னா காப்பிரைட் வீடியோ வந்து வந்துடுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை வந்து காலைல வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. நைட்டே வந்து மாவு சுத்தமாக இல்லை, அதனால மாவு வந்து ஊற வச்சிருந்தேன். இந்த ரோஜா செடியை பற்றி நிறைய பேர் அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. சொல்கிறேன், இது எப்போ வாங்கினீங்கன்னு. பாப்பா பிறந்த நாள் அப்போ வாங்கியிருந்தோம், உள்ளே வச்சிருந்தே வளரவே இல்லை. இப்போ வெயிலில் வச்சக்கப்புறம் சூரிய ஒளிக்கு அப்புறம் நல்லா வந்து வளருது. இப்போ தான் வந்து மொக்கு வந்து வச்சிச்சு. அப்படியே வந்து மாவு வந்து கடல போட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ரத்தம் வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டிருந்தேன், அவங்களும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லாச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு காலையிலே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து சாப்பாடு வச்சு அப்படியே ரத்த கூட்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே ரத்த பொரியல் கொஞ்சம் செஞ்சு அப்படியே காலையிலே சமையல் வேலையை வந்து முடிச்சுட்டேன். டெய்லியுமே காலைல 8 மணிக்குள்ளே சமைச்சு முடிக்கிறனால இன்றைக்கி வந்து 8 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சு இன்றைக்கி ஃபுல் டே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு.
வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து 9:30 மணி போல் உட்காந்து காலைல சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று இருந்துச்சு. நகராட்சி வரை போக வேண்டியது இருந்துச்சு. சரி, அதோட தம்பிக்கு வந்து விவோட்ட வந்து கையெழுத்து வாங்குற ஒரு வேலை வந்து இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. சரி நான் பாப்பா பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டு அப்படியே ஆட்டோக்கு வர ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அப்படியே அவங்களோட வந்து கிளம்பிட்டோம். போனாதாங்க தெரியுது இன்னைக்கு வந்து உள்ளூர் விடுமுறை அப்படின்னு. போய் பார்த்தா நகராட்சி இல்லை, தாலுகா ஆஃபீஸ் யாருமே இல்லைங்க. அப்படியே சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கு மிச்சமாக 2 இளநியை வாங்கி ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே துணியெல்லாம் துவைச்சிருந்தேன். எல்லா துணியை வந்து காய வச்சுட்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சுத்தமாக இல்லை, அதுக்காக இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா உட்காந்து உரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போவேன். பாப்பா வந்து உரிச்சு வச்சிருக்கோம். அப்படிதான் எப்பவுமே வந்து அது உரிச்சு வைக்கிற வெங்காயம் வந்து அன்னன்னைக்கு வந்து காலி ஆயிரும். அம்மா சாயந்தரம் வெளில எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து கேட்டுச்சு. உடனே தம்பி வந்து பிடிச்சிக்கிட்டான். எங்கம்மா போகிறது அப்படின்னு. அம்மா அப்படி நடந்து வர்றேன், அப்படியே வாக்கிங் வந்து போயிட்டு வருவோமா அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் பாப்பாடு சொன்னேன், எப்பயுமே அப்பா தானம்மா நமக்கு பானிபூரி வாங்கி தருவாங்க, இன்னைக்கு அப்பாவுக்கு நம்ம சர்ப்ரைஸாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடையா வந்து நடந்தாச்சு. நடந்து அப்படியே எய்த்தாப்புல வந்து பானிபூரி கடை இருக்குது, அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்து எழுப்பணும். அவங்க அப்பா வந்து யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம், உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தோம், எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், வேறு எதுவும் ரொம்ப என்ஜாய் எல்லாம் பண்ண மாட்டார். சாப்பிட்டாங்க அவ்வளோதான். டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து அரைச்சி வச்சாச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான இந்த இஞ்சி பூண்டு வந்து 2 வாரத்துக்கு எனக்கு தேவைப்படும். அப்படியே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து துணியெல்லாம் வந்து செல்ஃபில் வந்து கிடந்துச்சு, எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுருவோம். ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போகிறதுனால அடுத்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ்ஸு சேலை எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சாச்சு. எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு இடம் வந்து லைட்டாக வந்து செல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் வந்து பண்ணி விடுவேன். ஏன்னா வந்து மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். அதனால அதே மாதிரி இன்னைக்கு வந்து வேலை துணியெல்லாம் வந்து மடித்து வச்சாச்சு. அப்புறம் கடல மாவு அரைச்சிருந்தோம்னா அந்த மாவு வந்து நல்லா வந்து பொங்கி இருந்துச்சு. அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு இட்லி வந்து ஊற்றிட்டு காலைல வெள்ளெண்ணெய் வச்சு ரத்த குழம்பு வந்து வந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி வந்து நல்லா வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் 2 டேஸ் பொழுது வந்து போணுச்சு. இது வரைக்கும் என் சேனல் பார்த்து என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து. நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.